அடே இதுதான்டா மேட்சுங்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் பால் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க மேட்சை. 163 ரன்னு திணறி குஜராத் டைட்டன் அடித்தாங்க. சரி என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி குஜராத் டைட்டன் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. பஞ்சாப் ஆட்டத்தை தொடக்கத்திலேயே பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்துச்சுன்னா அடே என்னடா இப்படி போடுறான் முகமது சிராஜ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆன் ஃபயர் பிரியான்ஸ் ஆச்சரியா மற்றும் கோஃபர் கானலி அடுத்தடுத்த பாலில் விக்கெட் எடுத்துறாரு. என்னடா செகண்ட் பால் மூணாவது பால் இப்படி அவுட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விக்கெட்டு போனேன் என்ன அடுத்த வந்த பிரின்ஸ் சிங் 15 ரனில் அவரும் அவுட் ஆகிட்டாரு. என்னடா இன்னைக்கு பஞ்சாபுக்கு ஆச்சு அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு இருந்தீங்க. லாஸ்ட் மேட்ச்சை தோற்றிங்க, இந்த மேட்சும் தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்ரேஸ் ஐயரமே 19 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. என்னடா இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறீங்க பஞ்சாப் அப்படி விளையாண்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்படி என்னாச்சு திடீர்னு வர சரி அடுத்தது யார் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிண்டேஸ் அதிரடியாக விளையாண்டார். 27 பால் 59 ரன் அடித்தார். அவர் மட்டும்தான் இன்னைக்கு அடித்தார். சரி போன மேட்ச் ஹீரோ மார்க் ஸ்டோனிஸ் 40 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டாரு. போங்கய்யா இன்றைக்கி ஒழுங்காகவே விளையாடலன்னு தான் சொல்லி ஆகணும். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுலிங் போட்டாங்க குஜராத் டைட்டனு. 20 ஓவர் முடிவில் 163 ரன்னு எடுத்தாங்க குஜராத் டைட்டன். அதிகபட்சமாக ஹோல்டரு 4 விக்கெட்டும் சிராஜ் 2 விக்கெட்டும் ரபாடா 2 விக்கெட் எடுத்தாங்க. சரி இதனால் ஒரு ரன்னா 163 ரன்னு ஈஸியாக சைஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாங்க லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செம்ம த்ரில்லர் மேட்சாக இருந்துச்சு. இப்போ டப்பு டிப்புன்னு அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இப்படியே பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பவர் பிளேயில் சுமன் கீழே தூக்கிட்டாங்க. சுமன் கீழே தூக்கிட்டாங்களா? ஆமாங்க சாய் சுதர்சன் மற்றும் பட்லர் ஜோடி பவர் பிளேயில் 57 ரன் அடித்தாங்க. பட்லர் 26 ரன்னில் அவுட் ஆகிட்டார். சாய் சுதர்சன் பொறுமையாக விளையாண்டு அவர் ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு தான் வாஷிங்டன் சுந்தர் ஆட்டம் இழக்காமல் லாஸ்ட் வரைக்கும் இருந்தார். அவர் 38 ரன் அடித்து லாஸ்ட் பாலில் ஒரு 6 அடித்து மேட்ச் முடிச்சு தந்துட்டாருன்னு தான் சொல்லி ஆமாங்க லாஸ்ட் ஓவர் வரைக்கும் செம்ம த்ரில்லர் மேட்சாக போணுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். லாஸ்ட் பால் 6 அடித்து முடிச்சு தந்தார் வாஷிங்டன் சுந்தர். அது மட்டும் இல்லை 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க குஜராத் டைட்டனு. சரி பாயிண்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்காங்க தோத்தாலுமே. சரி குஜராத் டைட்டன் பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸில் இருக்காங்க. அதே பிளேஸில் தான் இருக்காங்க ரெண்டு டீமுமே.